லாஸ்ட் பார்ட்ல தன்னுடைய பொண்ணை கொன்னவங்களை பழி வாங்குறதுக்காக பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமா தன்னுடைய முகத்தையே மாத்திட்டு அவங்க வீட்டுக்குள்ளேயே டீச்சர் மாதிரி நுழைஞ்சிருக்கா நம்மளுடைய ஹீரோயின். தான் பொண்ணு கொன்ன அந்த கொலைகாரனுக்கே டீச்சரா போய் உட்காந்துருக்காளா. ஆனா அவனும் எனக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக என்னுடைய அப்பா வந்துட்டு உனக்கு நிறைய பணம் கொடுத்துருக்காரு இல்லையா, ஆனா உன் பேச்சை நான் கேட்டு நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கற்பனையில கூட நினைச்சு பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானே. எங்க பாரு, நான் சொல்றபடியெல்லாம் கேட்டு நடந்தேன்னு வச்சுக்கோமே, நீ கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோமே, என்னுடைய அம்மா கிட்ட போய் நீ என்ன வந்து மயக்கிறதுக்காக பாக்குறேன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்மளோட ஹீரோயினும் அதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது, உன்னால வந்து என்ன மயக்க முடியுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள ஒரு சிசர் இருக்கு. இப்போ அந்த பையன் கிட்டக்க போயிட்டு அவனோட ஷோல்டர்ல வந்து கை வைக்க அவனும் பரவாயில்லப்பா, இந்த டீச்சர் வந்து நம்மளோட வழிக்கு வந்துருவாங்க போலே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ தான் கையில வச்சிருக்கக்கூடிய சிசரை எடுத்துட்டு அவனோட கையிலேயே கீச்சி வச்சிடுறாளா. இதை பார்த்துட்டு அவனோ பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். என்னாச்சு உனக்கு, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, நான் போய் இதை எங்க வெளியில சொன்னேன்னு வச்சுக்கோமே உனக்கு என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. இன்னொரு பக்கம் அவனோட அப்பாவோ கரெக்டாக அந்த இடத்துக்குள்ள என்ட்ரி கொடுக்குறானா. அம்மாவோ என்ன சொல்ற அப்படின்னா, அந்த டீச்சர் வந்து பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, என்னுடைய பையன் வந்து நல்லா பிஹேவ் பண்றா தெரியுமா அப்படின்னு சொல்ல. அந்த பணக்காரனும் சரி வா அவன் எப்படி படிக்கிறான்னு சொல்லிட்டு நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள வராங்களா. நம்மளோட ஹீரோயினும் நீ சொல்றத அவங்க நம்புவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தலைமுடி ட்ரெஸ் எல்லாம் வந்து குறைச்சி விட்டு தான் கையில வச்சுக்கக்கூடிய சிசரை வச்சு அவளுடைய காலிலே வந்து கீச்சிக்கிறா. இதெல்லாம் பார்த்துட்டு அந்த பையன் ஷாக்காய் போய் நின்றுட்டு இருக்கானு. அவனோட பணக்கார அப்பாவோ கதவை திறந்து உள்ளுக்குள்ளே என்ட்ரி கொடுக்க நம்மளோட ஹீரோயினும் கீழே விழுந்துட்டு அவன் தன்னை அஃபியூஸ் பண்ற மாதிரி அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு பணக்கார அப்பாவோ இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கிட்டிட்டு இருக்க. அவனும் எனக்கு எதுவும் தெரியாது, இவன் தான் வந்து என்னை மயக்கிறதுக்காக பார்த்தா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அவனோட அம்மாவோ ஹீரோயினை பார்த்துட்டு எவ்வளவு தைரியம் தான் என்னுடைய பையனையும் மயக்கிறதுக்காக வந்து அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுக்காக போறாளா. இப்போ அப்பாவுக்கு கோவம் வந்துருது. அம்மாவோட கையை பிடிச்சிட்டு அது சரி உன் பையனை வந்து மயக்கிறதுக்காக வந்த பொண்ணுதான் இந்த நிலைமையில உட்காந்துருக்காளா என்ன அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு, நீ கொடுத்த செல்லத்தால தான் உன்னுடைய பையன் இந்த அளவுக்கு கெட்டு போய் உட்காந்துட்டு இருக்கான். இங்க பாரு, நீ படிச்சு அப்ராடுக்கு போகணும், அதுக்கு உனக்கு இங்கிலீஷ் தேவைப்படுது அப்படின்றதுக்காண்டி தான் வந்துட்டு ஒரு டீச்சரையே அப்பாயிண்ட் பண்ணோம். ஆனால் நீ இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்க, இதே மாதிரியே நடந்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோமே நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி கோவப்பட அம்மாவை வந்துட்டு வாட நான் உனக்கு காயத்துக்கு மருந்து போட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த பையனை கூப்பிட்டு அங்கேருந்து கிளம்புறானா. அவனும் போகும்போது உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனோட ஹீரோயினை பார்த்து வான் பண்ணிட்டு போக இப்போ அவனோட அப்பாவை திரும்பி முறைச்சிட்டு இருக்கானா. எதுவும் பேசாம அந்த இடத்த விட்டே கிளம்பிடுறான். இப்போ நம்மளுடைய ஹீரோயினை பார்த்துட்டு என்னுடைய பையன் வந்து உங்ககிட்ட நடந்துக்கிட்டதுக்காக மன்னிப்பு கேட்கிறேன், இன்னொரு நாள் வந்து பாடம் எடு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஹீரோயினும் கிளம்புறாளா. இப்போ கிளம்பும் போதே வந்து தன்னுடைய காலில் அடிபட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உட்கார. அவனும் உங்க அடிபட்டிருக்கு இருங்க நான் மருந்து போட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மருந்து எடுத்துட்டு வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கானா. அந்த இடத்துல நம்மளுடைய ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னா, அந்த பணக்கார அப்பாவை எப்படியாவது தன்னுடைய வகையில விழுக வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி தன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் ஹிட்டா விலக்கி விட அவனுக்கு வந்து நம்மளுடைய ஹீரோயினை பார்த்த உடனே செமையா இம்ப்ரெஸ் ஆயிடுது. அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு ட்ரை பண்றாளா. ஒரு கான்ட்ராக்ட் லெட்டர் மாதிரி கொடுத்துட்டு உங்களுக்கு ஓகேனா இதுல சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல நம்மளுடைய ஹீரோயினும் அதை வாங்குற மாதிரி அவனையும் சேர்த்து வெளியிலேயே கூட்டிட்டு போயிடுறா. வெளியில நின்றுட்டு நீங்க எனக்காக மருந்து போட்டு விட்டுட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனை வந்து கட்டிப்பிடிச்சு நின்றுட்டு இருக்காள. அந்த இடத்த விட்டு கிளம்புறவள தன்னுடைய பொண்ணுக்கு ஆதரவா வந்துட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட்டை வந்து மீட் பண்ணியிருப்பா இல்லையா, அவனை மீட் பண்றதுக்காக போறா. அவனும் வந்துட்டு அந்த பணக்காரனோட கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து ஹக் பண்ணிட்டு நின்றுப்பா இல்லையா, அந்த போட்டோவை காமிச்சு அவகிட்ட பணம் கேட்டுட்டு இருக்கான். அப்படி மட்டும் பணத்தை கொடுக்கல அப்படின்னா இந்த நியூஸ் மட்டும் வெளியில வந்துச்சுன்னு வச்சுக்கோமே அதுக்கு பிறகு நீ இந்த சிட்டிக்குள்ளேயே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கு. நம்மளோட ஹீரோயினும் யார் இங்கே இருக்க போறா, யார் வந்து இந்த இடத்த விட்டு காலி பண்ண போறா அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஆக்சுவலாக வந்து அந்த பணக்காரன் இருப்பா இல்லையா, அவனுக்கு வந்து ஒரு லெட்டர் மாதிரி அனுப்பிச்சு விட்ருப்பா. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஆல்ரெடி அவன் வந்து பல பொண்ணுங்களோட இந்த மாதிரி இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து எடுத்து வச்சிருப்பான். இது எல்லாத்தையும் இந்த பொண்ணுங்கிட்ட காமிச்சிட்டு வந்துட்டு அவங்க கிட்ட பணம் கிட்ட மிரட்டி வாங்கிட்டு இருந்திருப்பானா. நம்மளோட ஹீரோயினா அந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கிறத அவன் ஆல்ரெடி வந்து கவனிச்சு வந்திருப்பாளா. அதனால என்ன பண்ணியிருப்பானா, அவனுக்கு எதிரான நியூஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அந்த பணக்காரன் கிட்ட வந்து கொடுத்து அனுப்பிச்சிருந்திருப்பா. அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அந்த ஜேர்னலிஸ்ட்டை வேலையை விட்டே தூக்கிடுவான். அவனும் வந்து ஷாக் ஆகி போயிட ஃபோனில் வந்து அவனுக்கு ஃபோன் பண்ணக்கூடிய அந்த டீமை சேர்ந்தவங்களோ உங்களை வேலையை விட்டு தூக்கியாச்சு, அது மட்டும் இல்லாமல் உங்களை பிளாக் லிஸ்ட்டில் வச்சுருக்கோம், இனிமேட்டு நீங்கள் இது சம்மந்தப்பட்ட எந்த துறையிலுமே வந்து வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிடுற. அவனும் பயங்கரமாக ஷாக் ஆகி போயிடுறான். நம்மளோட ஹீரோயின் அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு ட்ரை பண்ணுறாளா. அவனும் வந்து பயங்கரமாக கோவப்பட்டு இருக்கான். இப்போ அவளோ சில நேரங்களில் நம்ம செஞ்ச பாவங்கள் நம்மளை வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து அட்டாக் பண்ணோம், அதனால கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தேவை பணம் தானே இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் கொடுக்குறாளா. இருக்கக்கூடிய பணத்தை எல்லாத்தையும் வந்து ரொம்ப வந்து ஸ்லோவாக வந்து யூஸ் பண்ணு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறா. அவனும் ரொம்ப வந்து ஆவலா அதை ஓப்பன் பண்ணி பார்த்து அதில் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பொம்மை ரூபாய் நோட்டுக்கெல்லாம் இருக்குமா. அதை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகி போயிடுறா. நம்மளோட ஹீரோயினை சிரிச்சிட்டு அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணுறாளா. இப்போ மறுநாள் வந்து
அந்த பணக்கார பையனுக்கு வந்து பாடம் நடத்துறதுக்காக மறுபடியும் அவங்களோட வீட்டுக்குள்ளே போகிறா. எப்படியும் இந்த வீட்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சாச்சு. இவங்களுக்கு எதிராக வந்து சாட்சியை திரட்டி என்னுடைய பொண்ணுக்கு வந்து நீதி வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு நினச்சிட்டு உள்ளுக்குள்ளே என்ட்ரி கொடுக்க அங்கே பார்த்து அந்த பையன் உட்காந்துட்டு இருக்கானா ஆப்போசிட்டில் நிறைய வேலைக்கார பொண்ணுங்க நின்றுட்டு இருக்காங்க. என்ன பார்க்குற, இனிமேல் இவங்க எல்லாரும் முன்னாடி தான் நான் பாடம் கற்றுக்க போகிறேன். அதுவும் இந்த மாதிரி ஹாலில் உட்காந்து தான் கற்றுக்க போகிறேன். என்னுடைய அப்பாவோட ஆர்டர் இது, ஓகே தானே அப்படின்னு சொல்ல நம்மளுடைய ஹீரோயினை எதுவும் பேசாமல் அந்த இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காளா. அங்கே இருக்கக்கூடிய லேப்டாப்பை ஓப்பன் பண்ணால் அதில் தப்பான வீடியோஸை ஓட விட்டுட்டு உட்காந்துருக்கான். அதை அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு லெசனை நடத்துறதுக்காக புக்கை ஓப்பன் பண்ணிகிட்ருக்க. இப்போ தான் கையில் வச்சுருக்கக்கூடிய காஃபியை அவன் மேலேயே வந்து கொட்டி விட்டுறானா. இப்போ அங்கே இருக்கக்கூடிய பொண்ணுங்க எல்லாமே அந்த இடத்த விட்டு கிளம்ப அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் 4-5 பேர் அந்த இடத்துல வந்து நின்றுட்டுருக்காங்க. பரவாயில்லடா, உன்னுடைய அப்பா ரொம்பவுமே நல்லவர். இவ்வளோ அழகான பாடி ஸ்ட்ரக்சரோடு இருக்கக்கூடிய ஒரு டீச்சரை வந்து உன்னுடைய டீச்சராக வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கமெண்ட் கொடுத்துட்ருக்க. இப்போ இந்த பணக்காரனோட பையனும் வந்து என்ன பண்ணுறான்னா, எங்கே பார்த்தியா இவங்க எல்லாருமே வந்து பாடம் கற்றுக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஆனால் ஒன்று, நீ வந்து எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணேன்னு வச்சுக்கோமே, நிச்சயமாக நாங்கள் உன்னுடைய பாடத்தை வந்து கவனிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்மளுடைய ஹீரோயினும் இப்போ பயங்கரமாக பயந்து போயிடுறா. இப்போ அந்த பசங்க எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு வெளியில் கதவை திறந்து ஓடுறதுக்காக போகிறாளா. இப்போ அவனும் வந்துட்டு என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க, சீக்கிரமாக போய் அவளை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவளை கதவை ஓப்பன் பண்ணி போக கரெக்டாக அந்த இடத்துக்கு அந்த பணக்காரனோட அப்பா வந்து நின்றுட்டு இருக்கான். அவளை பார்த்துட்டு அந்த பணக்கார பசங்க எல்லாருமே பயந்து நடுங்கிட்டு இருக்காங்களா. இப்போ அந்த பையனத்தினுடைய அப்பா பார்த்துட்டு, அப்பா நீங்களா, நீங்கள் எப்படி இந்த நேரத்துக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. நம்மளுடைய ஹீரோ இன்னும் சிரிச்சிட்டு இருக்கா. கண்டிப்பாக வந்து அங்கே பாடம் நடத்துறதுக்காக வந்து அந்த பையன் ஏதாவது பண்ணுவான் அப்படின்றது நம்மளோட ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருக்குமா. அதனால நேராக அந்த பையனோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு, இன்னைக்கு உங்கள் பையனுக்கு ஒரு ஸ்பெஷலான பாடம் நடத்த போகிறேன், நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அதை நீங்களும் வந்து கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாளா. அவனும் வந்துட்டு ஓகே நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு கிளம்பி வந்துட்டுருப்பான். இப்போ அந்த பசங்க எல்லாருமே வந்து அவனோட அப்பாவை பார்த்தோன்னே எங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வேலை இருக்குது, நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனுங்களா அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறானுங்களா. அந்த பணக்காரன் கூடயே வந்து நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்டும் வந்திருப்பானா. அவனை பார்த்தோன்னே நம்மளோட ஹீரோயினும், இவனை அவ்வளோ சீக்கிரத்தில் மறந்துடுவேனா என்ன, தன்னுடைய சொந்த பொண்ணை கொன்னவன்கிட்டயே பணத்தை வாங்கிட்டு அவங்களுக்கு அடிமை மாதிரி இருக்கானே, இந்த அரக்கனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. அந்த பணக்காரனும் நீரை போய் தன்னுடைய பையனோட லேப்டாப்பை ஓப்பன் பண்ணா அதில் ஒரு தப்பான வீடியோ ஓடிட்டு இருக்கா. இதை பார்த்துட்டு அவன் பயங்கரமாக டென்ஷன் ஆயிடுறான். இப்போ அந்த லேப்டாப்பை தன்னுடைய பையன் மீனிக்கு எரிய அவனுக்கு காலையில் ஓங்கி ஏற்றிடுறானா. அவனும் அப்போ தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. நீ எந்த விதமான எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுக்க வேணாம், மரியாதையாக உன்னுடைய ரூமுக்கு போ, நம்ம இதை பற்றி அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஹீரோயினை பார்த்துட்டு உங்களுக்கு எதுவும் ஆகலை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, அவளோ என்னுடைய ட்ரெஸ் எல்லாமே நனைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. மேலே இருக்கிற ரூமுக்கு வந்து உங்களுடைய ட்ரெஸ்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போக, இப்போ அவளுடைய ஹஸ்பண்டோ இவளுடைய நடவோட பாவனை எல்லாமே என்னுடைய ஒய்ஃப் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு இப்போ நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கானா. நம்மளுடைய ஹீரோயினோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த இடத்துல தன்னுடைய ஹஸ்பண்ட் எட்டி பார்த்துட்டு இருக்கிறத பார்க்குறாளா. இருடா உனக்கு ஏதாவது வந்து ஒரு ஆப்பை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சார் இந்த கயிறை மட்டும் பின்னாடி கட்டி வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாளா. அவனும் வேகமாக வர பின்னாடி பார்த்தா அந்த இடத்துல ஒரு பத் மார்க் இருக்குது. அது தன்னுடைய ஒய்ஃப் கிட்ட இருக்கக்கூடிய அந்த பத் மார்க்கை அதை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகி என்னுடைய ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்லிட்டு கத்த. இப்போ அவளும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பணக்காரரை கத்தி கூப்பிட்டு இருக்காளா. சீக்கிரமாக வாங்க, இவன் இங்கே வந்துட்டு தேவையில்லாமல் என்கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, அவனும் இல்லை இல்லை இவன் வந்து போய் சொல்கிறா. இங்கே பாருங்க, இவ கழுத்துக்கு பின்னாடி வந்துட்டு ஒரு பத் மார்க் இருக்குது, அது என் ஒய்ஃப் கிட்ட இருக்கக்கூடிய அதே பத் மார்க் தான், அப்படி பார்த்தா இவ தான் என்னுடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானா. இதை கேட்டுட்டு அந்த பணக்காரனும் ஷாக் ஆயிடுறான். நம்மளோட ஹீரோயினும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, இவன் வந்து போய் சொல்கிறான், நான் இந்த இடத்துல ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு வீணும்னே வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி தப்பாக நடந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்ல, அந்த பணக்காரனும் சரி அவனுடைய கழுத்துக்கு பின்னாடி காமி, அந்த பத்மார்க் இல்லைன்னு வச்சுக்கோமே, நீ இன்னசென்ட் அப்படின்றது ப்ரூவ் ஆகிடும் இல்லையா அப்படின்னு சொல்ல, அவனும் சரின்ட்டு காமிக்கிறாளா. பார்த்தா அந்த பத்மார்க் அந்த இடத்துலயே இருக்காது. ஆக்சுவலாக தன்னுடைய ஹஸ்பண்டை பழி வாங்கிறதுக்காக லிப்ஸ்டிக் எடுத்து அந்த இடத்துல அதே மாதிரி ஒரு பத்மார்க்கை வரைஞ்சி வச்சிருப்பா. இப்போ அந்த பணக்காரன் வரதுக்குள்ளேயும் அதை வந்து க்ளீன் பண்ணிடுவாளா. நம்மளோட ஹீரோயின் வந்துட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணும்போதே அவள் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா பத் மார்க் முதற்கொண்டு எல்லாத்தையுமே அழைச்சிருப்பாள, அதனால அவள் உடம்புல எதுவுமே இருக்காது. இப்போ அந்த பணக்காரனோட ஆகிட்டு நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் இருப்பா இல்லையா, அவனை ஒங்கி ஒரு அறையை விட அவனை கீழே விழுந்துடுறானா. மரியாதையாக ஒன்றை மாதிரி சொன்ன பேச்சு கேட்காத நாய்கள் எல்லாமே வந்து என்கிட்ட வேலைக்கு இருக்க வேண்டாம், இன்னைக்கு உன்னை வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து பற்றி விட்டுருவானா. அவனு கோமா அந்த இடத்த விட்டு போக, இப்போ இந்த பையனும் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பானா. என்னாச்சு, இந்த கேஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, இதை பற்றி எப்படியாவது வந்து நம்ம வந்து
இன்வெஸ்டிகேஷன் பண்ணியே ஆகணும். உண்மையிலேயே எனக்கு டீச்சராக வந்தவ வந்து இவனோட ஒய்ஃப் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்துட்டு இதை பற்றி விசாரிக்க சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த பணக்காரனும் நம்மளுடைய ஹீரோயின் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறானா. அவனோட பேச்சு கிட்ட உன்னை வந்து சந்தேகப்பட்டுட்டேன், ஆக்சுவலாக என்ன மன்னிச்சிடு, இனிமேட்டு உன்னை யாருமே வந்து கஷ்டப்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்மளோட ஹீரோயினும் சிரிச்சிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அந்த பணக்காரனோட ஒய்ஃப் இருப்பா இல்லையா, அவள் வந்து என்ன பண்ணுவா அப்படின்னா நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கூட வந்து காண்டாக்டில் இருப்பா. இப்போ அவனும் வந்துட்டு ஜாப் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு கோபமாக இருப்பானா. ஆனால் அவளோ வந்துட்டு இது ஒரு ஜாப் தானே, போகட்டும், உங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா. அவனும் மனசுக்குள்ளேயே புதுசாக வந்திருக்கக்கூடிய இந்த பொண்ணு வந்து ஏதோ பிரச்சனை பண்ணுறதுக்காக வந்திருக்கா, இவ யாரு என்ன அப்படின்றத நிச்சயமா நம்ம விசாரிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள யோசிச்சு வச்சுட்டு இருக்கா. நம்மளோட ஹீரோயினும் அந்த குடும்பத்துக்குள்ள போய் நிறைய குழப்பத்தை வந்து உண்டாக்க ஆரம்பிச்சிட்டா. அவன் நினைச்ச மாதிரியே வந்து அவங்க எல்லாத்தையும் பழி வாங்கி தான் பொண்ணுக்கு எதிரான வந்து ஆதாரத்தை திரட்டுறா. அன்னைக்கு ஸ்கூல்ல அந்த பொண்ணுக்கு என்னதான் நடந்தது அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம்.